Hi friends, in the video JavaScript abstracting repetitions பத்தி தான் நாம பார்க்க போறோம் வந்துட்டு. So அதுக்கு முதலாவதா ஒரு repetition ஒன்று create பண்ணிக்கலாம். So for loop ஒன்று create பண்றேன். Let I equal 0, I less than 10, I plus plus ஒரு repetition ஒன்று create பண்ணியாச்சு. So console.log I. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 0 to 1 வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த டேட்டாஸ் திருப்பி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி வந்துக்கிட்டு அதாவது இன்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ முதலாவதாக நம்ம என்ன செய்யலாம், இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்துட்டு டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ நான் முதலாவதாக என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் ரிப்பீட் லாக்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் எத்தனை தரம் நீங்கள் அந்த லூப் எது வரைக்கும் இந்த லாகை வந்துட்டு ரிப்பீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோர் லூப்பை இங்கே நம்ம காப்பி பண்ணி போட்டுட்டு நான் என்ன செய்யலாம், இந்த எண்டை வந்துட்டு டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணதும் இப்போ நமக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். இப்போ லூப் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ ரிப்பீட் லாக் இப்போ எனக்கு 5 வரைக்கும் வேணுமென்னு சொன்னால் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 5 வரைக்கும் அந்த லூப் நடந்துடுச்சு. இதுவே 15 வரைக்கும் என்று சொன்னால் நான் இந்த லூப்பை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 0 to 15 வரைக்கும் எனக்கு என்ன செய்திருச்சு, அந்த லூப் வந்துக்கிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை இன்னும் எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நாம் இங்கே ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம வேண்டி எடுக்கலாம். சரிங்களா? ஆக்ஷன் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றையும் வேண்டி எடுக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பராமீட்டராக கூட வேண்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த ஆக்ஷனை இங்கே நான் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன செய்கிறேன், console.log இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி விடுறேன். சரிங்களா? console.logன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை பராமீட்டராக பாஸ் பண்ணுறது இந்த ஆக்ஷனுக்குள்ளே போய் சேருது. ஸோ அந்த ஆக்ஷனை நான் எப்போ கால் பண்ணுறோம் அந்த டைமில் வந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நம்மளோட ஐ வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு சேம் அவுட்புட் வந்துட்டு 0 to 14 வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. என்னென்னா நம்ம 15 மேக்ஸிமம் லென்த்தாக வந்துட்டு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு இந்த அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டாகவே இதை நம்ம செய்துட்டோம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்கே செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் வந்துக்கிட்டு இந்த லாகுக்கு பதிலாக இதை நம்ம இன்னும் செய்துக்கலாம். என்ன செய்கிறேன், ஸோ ஐயை பராமீட்டராக வேண்டி எடுத்து அதை நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸாக மாற்றி வரேன்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் மாற்றினதுக்கப்புறம் இங்கே நான் மேலே ஒரு அரே ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். லேபிள்ஸ் ஈக்குவல் ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் நானாகவே க்ரியேட் பண்ணி இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இந்த லேபிள்ஸில் புஷ் பண்ணுங்கள். எதை புஷ் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேக்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு யூனிட் ஓப்பன் க்ளோஸ் அதாவது $sign யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதும் நம்மளால் என்ன செய்யலாம், அந்த வேரியபிளை இதுக்குள்ளே ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு +1 என்ன காரணத்துக்கான +1 கொடுக்கும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 15 வரைக்கும் போய் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். சரி கொடுத்துட்டு ஒன்ஸ் இந்த லூப் கம்ப்ளீட் ஆனதும் என்ன செய்யுங்க, console.log என்ன செய்கிறேன், லேபிள்ஸை பிரிண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு ஃபங்க்ஷனாக போயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம ஒரு ரெப்பிட்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குள்ளே நம்ம சில பராமீட்டராக கொடுத்து இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நம்ம என்ன செய்திடலாம், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி போயிடும். இப்போ பாருங்கள் நம்ம 2 விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஏற்கனவே கன்சோலை
console log parameter பாஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் லூப் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அப்படி இல்லாமல் இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனையும் கொடுத்து இந்த ரிப்பிட்டேஷன்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு என்ன நடந்துடுச்சு. ஸோ இங்கே யூனிட் 1 to 15 வந்துக்கிட்டு எனக்கு டேட்டா வந்துக்கிட்டு இங்கே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் ஆகிடுச்சு, அதாவது புஷ் பண்ணப்பட்டுடுச்சு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான வே வந்துக்கிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்துக்கிட்டு நம்ம எழுதுகிற கோடிங்ஸ் வந்துக்கிட்டு ரொம்பவே பர்ஃபெக்டான ரீடபிலிட்டியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ரெப்பிட்டேஷன்ஸுக்கு நம்ம செய்து பார்த்துருக்கோம். இன்னும் வேறு இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாமாங்கிறது பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக சேனலில் பாருங்கள், வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.